2004 ஃபிசிக்ஸ் நீட் எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஆஃப் தி டயோட்ஸ், இது என்ன டாபிக்? யூனிட் 19 எலக்ட்ரானிக் டிவைசஸ் செமிகண்டக்டர் டயோட். அதில் ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ். ஆஃப் த டயோட்ஸ் ஷோன் இன் தி ஃபாலோயிங் டயக்ராம்ஸ் விச் ஒன் இஸ் ரிவர்ஸ் பயாஸ்ட்? ரிவர்ஸ் பயாஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு டயோடை எடுத்துக்கோங்க. டயோடுனா கண்டிப்பாக ரெண்டு டெர்மினல் இருக்கும். இதுக்கு பேர் வந்து கேன்னு சொல்லுவோம். கே ரெப்ரசன்ஸ் கேத்தோடு, CATHODE. ஆனால் எழுதும்போது கேன்னு தான் எழுதுவோம். கேத்தோடுங்கிறது நெகட்டிவ் டெர்மினல். அப்போ இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்னன்னு சொல்லுவோம்? ஏன்னு சொல்லுவோம். ஏ ரெப்ரசன்ஸ் ஆனோடு. ஆனோடுங்கிறது பாசிட்டிவ் டெர்மினல். இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ரிவர்ஸ் பயாஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் ப்ளஸ் கூட கனெக்ட் ஆகக்கூடாது. ஒரு சப்ளையை நான் எடுத்துக்கிறேன். சப்ளையில் இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. அதாவது ப்ளஸ்ஸு கூட கனெக்ட் ஆனால் அது ஃபார்வர்ட் பயாஸு. டயோடோட ப்ளஸ்ஸு சப்ளையோட மைனஸ் கூட கனெக்ட் ஆகணும். டயோடோட மைனஸு சப்ளையோட ப்ளஸ் கூட கனெக்ட் ஆகணும். இதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் பயாஸ். அவங்க இதை தான் கேட்குறாங்க. இதை தான் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரியா? சரி வாங்க. இந்த 12 வோல்ட்னா என்ன? மைனஸ் 12 வோல்ட்னா என்ன அர்த்தம்? இங்கே ஒரு பேட்டரி போடணும். ஆனால் பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் தான் இது கூட கனெக்ட் ஆகிருக்கணும். அதுதான் மீனிங். சரியா? ரைட்டு. இங்கே -5னா என்ன அர்த்தம்? சப்ளையோட மைனஸ் தான் இந்த பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ இது -5. ரெண்டையும் நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 12 வோல்ட் அப்படியே நகட்டி இங்கே கொண்டு வரலாமா? இங்கே கொண்டு வரலாம், இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லார்ஜர் பிளேட்டு, அதுக்கப்புறம் ஸ்மாலர் பிளேட்டு. அப்போ 12 பேர் இப்படி வராங்க, 5 பேர் இப்படி வராங்க. ஏன்னா சப்ளையோட ப்ளஸில் இருந்தால் கரண்ட் வெளியில் வரும். பிங்க் கலர் 5 வோல்ட் இருந்து. அப்போ 12 - 5 த நெட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 12 - 5 7 வோல்டேஜ். கரெக்டாக? 7 வோல்டேஜ் எப்படி இருக்கும்? இதுதான் இருக்கும். இது காணாமல் போயிடும். அப்போது சப்ளையோட ப்ளஸ்ஸை கொண்டு போய் நம்ம என்ன கனெக்ட் பண்ணுறோம்? ஆனோடு கூட கனெக்ட் பண்ணுறோம். பாசிட்டிவ் கூட கனெக்ட் பண்ணுறோம். சப்ளையோட நெகட்டிவை கொண்டு போய் கேத்தோடு கூட நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த பயாசிங் பேர் என்ன? ஃபார்வேர்டு பயாசிங். ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ரிவர்ஸ் பயாசிங்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. சொல்லுது புரியுதா? சரி, இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வருவோமா? பிக்கு வருவோம். அடுத்த ஆப்ஷனுக்கு வருவோம். சாரி. அப்போ சப்ளையோட நெகட்டிவ், ஏன் நெகட்டிவ் எடுக்கிறேன்? -10 கொடுத்துருக்காங்க. அப்படியே கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடுவோமா? சரி, இப்போ பாருங்கள். ப்ளஸ்ஸு மைனஸு. ப்ளஸ்ஸுங்கிறது ஆனோடு, மைனஸுங்கிறது கேத்தோடு. ஆனோட கொண்டு பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுறீங்க, கேத்தோட கொண்டு நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுறீங்க. அப்போ இதுவும் தப்பு. இதுக்கு பேரும் ஃபார்வர்ட் பயாஸ். ரைட்டா? அடுத்து இங்கே சிக்கு வாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 5 வோல்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 5 வோல்ட்டா? 5 வோல்ட்டு ப்ளஸ்ஸு. இதை கொண்டு போய் அப்படியே அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாமா? சரி, இப்போ பாருங்கள். 5 வோல்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு. இந்த மைனஸ் அப்படியே வந்து உங்கள் கூட எது கனெக்ட் ஆகிருக்கு? ப்ளஸ்ஸு கூட, தட் இஸ் ஆனோடு கூட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ரிங் இருக்கிற கேத்தோட நெகட்டிவ் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? ப்ளஸ்ஸு கூட கனெக்ட் ஆகிருக்கு. மாற்றி கனெக்ட் ஆகிருக்கா? மைனஸும் ப்ளஸ்ஸும் கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே சப்ளையோட மைனஸு ஆனோடு கூட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இதுதான் ரிவர்ஸ் பயாஸ். அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. இருந்தாலும் ஆப்ஷன் டியும் செக் பண்ணி பார்த்துருங்க. சப்ளையோட ப்ளஸ்ஸு 5 வோல்ட்டு, இங்கே சப்ளையோட ப்ளஸ்ஸு 10 வோல்ட்டு. ப்ளஸ்னால் என்ன அர்த்தம்? ப்ளஸ் போலாரிட்டி அந்த பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். ப்ளஸ்ஸு மைனஸு. இது 10, இது 5. இதை அப்படியே நெகட்டிவ் கொண்டு இங்கே போட்டுருவோமா? போட்டால் என்னாகும்? 5 பேர் இந்த பக்கம் இழுக்கிறாங்க, 10 பேர் இந்த பக்கம் இழுக்கிறாங்க. அப்போ இந்த 5, இந்த 10ல் உள்ள 5 பேர் செத்து போயிடுவாங்களா? ரிமைனிங் 5 வோல்ட் மிச்சம் இருக்கும். 10 வோல்ட் - 5 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 5 வோல்ட். அப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸோட இம்பாக்டே இருக்காது. இந்த வோல்டேஜ் சோர்ஸ் தான் நம்ம இங்கே நெகட்டிவ் இருக்கும். அப்போ சப்ளையோட ப்ளஸ் இங்கே இருக்குது, சப்ளையோட மைனஸ் இங்கே இருக்குது. அப்போ இந்த ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் தான் இருக்குது. அந்த ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூ வந்து 5. லார்ஜர் பிளேட் இங்கே இருக்குது, ஸ்மாலர் பிளேட் இங்கே இருக்குது. ஸோ ப்ளஸ் இஸ் கனெக்டட் வித் ஆனோடு, ஆனோடுங்கிறது பாசிட்டிவ். மைனஸ் இஸ் கனெக்டட் வித் கேத்தோடு, கேத்தோடுங்கிறது நெகட்டிவ். ஸோ நிச்சயமாக இதுக்கு பேரும் ஃபார்வர்ட் பயாஸ் தான். ஆனால் கொஸ்டினில் கேட்டிருக்கிறது ரிவர்ஸ் பயாஸ். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு.